ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கூலி படத்தில் இருந்து ஒரு ட்ராக் மோனிகா அப்படிங்கிற ஒரு ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே லூப்பில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பயங்கரமாக வைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ட்ராக். இந்த ட்ராக் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டாங்க தெரியுமா, மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ட்ரோல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2ல் வந்து அந்த பிஜிஎம் அதெல்லாம் வந்து போட்டிருப்பாப்புல. அனிருத் வந்து சேனாபதி அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாப்புல. அதுக்கு இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. கேரக்டரோட பேர் என்னவோ அதே வந்து பிஜிஎம்மாக பாட்டாலாம் போட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த கேரக்டர் பூஜா ஹெக்டேவோட கேரக்டர் மோனிகா அப்படிங்கிறனால இந்த பாட்டு வந்து மோனிகா அப்படின்னு வர மாதிரி போட்டு ட்ரெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹைப் வந்து இருந்துச்சு. இந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாட்டும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே அகைன் ஒரு அனிருத்துக்கிட்ட இருந்து ஒரு பக்காவான வைப் மெட்டீரியலாக ஒரு பாட்டு வந்து இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காமிக்கப்பட்டுச்சு, இதோட கொரியோகிராஃபர் வந்து நம்ம சாண்டி மாஸ்டர். இதுக்கு முன்னாடி சிக்கடு வைப்பும் வந்து அவர் தான் பண்ணியிருந்தார். ஸ்டெப்ஸ் தலைவர் போகிற ஸ்டெப்லாம் அந்தளவுக்கு காட்டல அப்படின்னாலும் சாண்டி மாஸ்டரும் அனிருத்தும் அதுக்கப்புறம் நம்ம அறிவு அவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக வைப் பண்ணியிருந்தாங்க. நம்ம டிஆர் சார் வேறு வந்திருந்தார். அதை தொடர்ந்து இந்த பாட்டும் வந்து அவர் தான் கொரியோ பண்ணியிருக்காரு. பூஜா ஹெக்டேவோட எல்லா ஸ்டெப்புமே வந்து பயங்கர சார்மிங்காக அந்த ஸ்க்ரீனை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. டான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து சொல்லவே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்த கனிமாவிலேருந்து அதுக்கு முன்னாடி பீஸ்ட்டில் வந்து அலமத்தி எபிபோ, இது ஃபுல்லுமே வந்து பயங்கரமாக டான்ஸ்லாம் வந்து ஆடிருப்பாங்க. அவங்களுடைய டான்ஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸே வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டுக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பூஜா ஹெக்டேவோட ஸ்டெப்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது காம்ப்ரமைஸே பண்ணாமல் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன சீன் மட்டும் தான் காட்டியிருந்தாங்க. அந்த சீனே வந்து சூப்பராக இருந்துச்சு அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது இல்லாமல் அந்த லிரிக்ஸும் சரி, நான் தொட்டா சால்ட்டு கூட ஸ்வீட் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ்லாம் வந்துச்சு. அவங்களுக்காகவே எழுதப்பட்ட வரிகள் மாதிரிலாம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பஸ்ஸாக வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டில் தலைவரை வந்து எங்கேயுமே காட்டலை. ஆனால் இந்த பாட்டில் எங்கேயாவது இருப்பார் கண்டிப்பாக. அவரும் இடையில வந்து இந்த காவாலா பாட்டில் வந்த மாதிரி இடையில வந்து ஒரு ஸ்டெப்பும் போட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அப்பயே வந்து நம்ம ஒன்று கெஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா அதில் ஒரு பப்பு சீக்வன்ஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த பப்பில் தான் வந்து பூஜா ஹெக்டேவோட டான்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கெஸ் பண்ணியிருந்தோம். அது இங்கே தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் பாதி கரெக்டு பாதி தப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு மட்டும் தான் வந்துட்டு போக போகிறாங்க, அது பெரிய கேமியோவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தோம். அது கரெக்டு. இந்த பாட்டுக்கு மட்டும் தான் வர போகிறாங்க. ஆனால் இந்த பாட்டு வந்து பப்பில் இல்லை, ஒரு பெரிய இந்த கண்டெய்னர்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல், அந்த கப்பலில் நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்து காட்டியிருக்காங்க. அது கப்பலில் மட்டும்தான் அந்த டான்ஸ் இருக்கா அப்படின்னா அது இல்லை. அதை தாண்டி இங்கே ஹார்பரில் இறங்கி அந்த ஒர்க்கர்ஸ் கூடலாம் சேர்ந்து ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி டல் கலரில், இவங்க மட்டும் பிரைட்டாக சூப்பராக வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து சூப்பராக கொரியோ பண்ணப்பட்டிருக்குது, சூப்பராக கம்போஷனும் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து நான் அந்த தலைவர் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஹிண்ட் கொடுக்க விதமாக பாட்டிலே வந்து ஒரு டைலாக்லாம் வந்துச்சு. பாஷா கைப்பட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன்லாம் வந்து வந்துச்சு. அது தலைவரோட ரெப்ரசன்டேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இடையில இறங்கி ஒரு ஸ்டெப்பு போட்டார் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜா ஹெக்டே இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த பாட்டுக்காக இந்த ஒரு கேமியோ தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. படத்தில் ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன மன வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு புது பாடல் வந்து வருது, அதுவும் ஒரு ஹீரோயின் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து அவங்களுடைய ஒரு ரீல்ஸ், அவங்களுடைய அந்த ஹூக் ஸ்டெப்பு அதுதான் வந்து ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகணும். ஆனால் இந்த பாட்டில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டேவை தாண்டி சௌபின் ஷாஹிர், அவர் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, அவருடைய அந்த டான்ஸ் ஸ்டெப்பு வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம பசங்க மத்தியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி உயிரை கொடுத்து ஆடுறாரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவரோட லுக்கும் அவர் அந்த டான்ஸ் போட்ட ஸ்டெப்பும் கூட அவரோட கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனே வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அந்த டான்ஸ் ஸ்டெப்புக்குள்ளேயே வந்து காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஹார்டாக என்ன சொல்கிறது, ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது அந்த கேரக்டருக்காக அப்படி ஆடினாரா இல்லை உண்மையிலேயே ரொம்ப உயிர் போட்டு ஆடினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி படம் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு இதுதான் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கனால அவர் அந்த ஒரு ஸ்டெப்பு போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போது சுற்றி பேச்சுகள் வந்து பூஜா ஹெக்டேவை தாண்டி அவர் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது. இது
இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இது கூடயே கூலியோட இன்னொரு ஒரு அப்டேட்டும் வந்து இதுவும் ஒரு பஸ்ஸாக தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி மூவி சைட்லேருந்து ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. என்னடா சொல்கிற, டீசர் ட்ரெய்லர் வந்து ஒரு படத்துக்கு இப்போ வர படங்களுக்குலாம் ரொம்ப முக்கியம், அதோட ஹைப்பை வந்து கூட்டி கொடுக்குறதே வந்து அந்த டீசர் ட்ரெய்லர்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் டீசர் ட்ரெய்லர் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி படத்துக்கு நிறைய ஹைப் இருக்குது, நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் பயங்கரமான ஸ்டார்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னாலும் டீசர் ட்ரெய்லருங்கிறது படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது இல்லாமல் இந்த படம் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த செய்தி வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சப்போஸ் கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பாட்டை ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நான் பயங்கர ஆவலோடு இருக்கேன். அதே ஆவலோடு நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, இந்த பாட்டு இந்தளவுக்கு வைபாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.